உங்க எல்லாருக்குமே வடசென்னை படத்துல ராஜனோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வந்த அந்த டிசியை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜன் இருக்கிற ஏரியாவை கிளியர் பண்றதுக்காக அந்த டிசி அங்க வந்திருப்பாரு. அப்ப கூட ராஜன் சொல்லுவாரு, ஜனம் டென்ஷன் ஆச்சு, ஏசி டிசி எதுவுமே பார்க்காது, துணியை உருவிட்டு ஓட விட்டுருன்னு சொல்லுவார்ல. அந்த சீனுக்கு அப்புறம் அந்த டிசியை ராஜன் கடல்ல ஏத்திடுவாரு. அந்த போட்ல பாத்தீங்கன்னா அந்த டிசியை சட்டை இல்லாம உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ அந்த டிசி ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறீங்க, உங்க எல்லாரோட சாவலையும் என்னோட பங்கு கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அவர் அப்படி சொன்ன அப்புறம் வேலு என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நான் சர்வீஸ்ல இன்னும் 10 வருஷம் இருப்பியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த டிசி என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஆள் மாறலாம் யூனிஃபார்ம் மாறாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டிசி சொன்ன மாதிரியே ராஜன் செத்த அப்புறம் நடக்கிற அசால்ட் எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு வகையில அந்த டிசியோட பங்கு கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு ஹைலைட்டான சீன் எதுன்னு பாத்தீங்கன்னா, செந்தில போடுதல ட்ரை பண்ற அந்த ஜெயில் சீக்வன்ஸ் தாங்க. படத்துல அந்த சீக்வன்ஸ் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கும். நம்ம அந்த சீனை பார்க்கும்போது செந்தில போடுதல பிளான் பண்றது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, குணா அண்ட் வேலுன்னு மட்டும் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மூணாவதா ஒரு ஆள் இருக்காருங்க. அவர் யார் தெரியுமா? அந்த ஜெயில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் தாங்க அந்த மூணாவது ஆளு. அவர் செந்தில மட்டுமே டார்கெட் பண்ண மாட்டாரு. செந்தில வேலுவோ ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தரை சாவடிக்கணும், அப்படி இல்லனா ரெண்டு பேருமே சாவடிச்சிட்டு இந்த ஜெயில க்ளீன் பண்ணுன்ற மோட்டிவோட தான் அவர் ஜெயிலுக்குள்ளே வந்திருப்பாரு. அவர் ஜெயில இருக்கிற எல்லார்கிட்டயுமே சஜஷன்ஸ் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ செந்தில் எந்திரிச்சு ஒரு ஓபன் கேரம் போர்ட் டோர்னமெண்ட் நடத்துனீங்கன்னா புள்ளிங்களோட போக்கஸும் கேம்ல இருக்கும்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த இன்ஸ்பெக்டர் ஓகே கிராண்டட்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லயுமே அந்த இன்ஸ்பெக்டர் கூட இருக்கிற போலீஸ் என்ன சொல்லிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த மாதிரி ஓபன் டோர்னமெண்ட்ல இது வரைக்கும் இந்த ஜெயில நடத்தினதே கிடையாது சார், பெரிய இஷ்யூ ஆயிடும் சார்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாருன்னா, என்ன இஷ்யூனாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லிருப்பாரு. குணாவும் வேலுவும் செந்தில போட்டு தள்ளுறதுக்காக போட்ட ஸ்கெட்ச் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்குமே தெரிஞ்சிருக்கு. சோ வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அவருக்குமே ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் செந்தில் கேட்ட உடனே ஓகே கிராண்டட்னு சொல்லிருப்பாரு. செந்தில் அவரோட பிளாக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த சீன் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கும். அந்த இன்டென்ஸ்ல நம்ம எல்லாரோட ஃபோக்கஸுமே செந்தில் வேலு அன்பு மேல தான் இருக்கும். ஆனா அந்த சீன்ல அந்த இன்ஸ்பெக்டருமே வேலை பார்த்திருப்பாரு. சப்போஸ் நீங்க திருப்பி அந்த ஜெயில் சீக்வன்ஸை ரீவாட்ச் பண்றீங்கன்னா, அந்த சீனோட பேக்ரவுண்ட்ல வர சவுண்ட்ஸை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த சீன் ஃபுல்லாவே வாக்கி டாக்கில அந்த இன்ஸ்பெக்டர் கமாண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. செந்தில் அந்த பிளாக்ல இருந்து வெளியே வர வரைக்குமே அந்த இன்ஸ்பெக்டர் மத்த போலீஸ்க்குலாம் என்ன கமாண்ட் கொடுத்துட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த போலீஸும் அங்க இருந்து நகராதீங்க, அங்க ஏதாச்சும் அப்நார்மலான மூவ்மெண்ட்ஸ் நடக்குதான்னு பாத்துக்கோங்க, அந்த இடத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் கமாண்ட் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒன்ஸ் செந்தில் அந்த பிளாக்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்கி டாக்கி சவுண்டை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா போலீஸுமே நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மொத்த போலீஸுமே கூப்பிட்டுருப்பாரு. அவர் சொன்ன அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருக்கிற எல்லா போலீஸுமே கலந்து போயிருப்பாங்க. வேலு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு சாதகமான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர். அந்த சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவுல அந்த இன்ஸ்பெக்டரோட மூமெண்ட்ஸுமே காமிச்சிருப்பாங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே ரொம்ப டென்ஷனா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பாரு. அவருமே அங்க செந்தில் இன்னைக்கு செத்துருவானா, பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்களான்ற ஒரு டென்ஷன்ல தான் மூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல தான் வெற்றிமாறன் சார் ஒரு ஹிடன் டீடைல் வச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டரோட ரூமை காட்டுற ஷாட்ல டாப் ரைட் கார்னர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு போலீஸ்காரங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் அவருக்கு மெடல் கொடுக்குற இன்னொரு போலீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டிசி தான். அந்த டிசிக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் டைரக்ட் கான்டாக்டே இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க செந்தில போடுறதுக்காக ஒரு சாதகமான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். செந்தில் வேலு தம்பி இவங்க மூணு பேரும் கண்டிப்பா சாக தான் போறாங்க. அவங்கள சாவடிக்க பிளான் பண்றது சந்திரா அண்ட் சந்திராவோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே ரமேஷ்ங்கிற ஒரு போலீஸ் தான். இப்போ அந்த டிசி சொன்ன டயலாக் கூட லிங்க் பண்ணி பாருங்க. ஆள் மாறலாம் ஆனா யூனிஃபார்ம்